மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாகத்தான் இருக்கு. இந்த தினத்தில் குறிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தான். அதில் என்ன விஷயமா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சில நேரங்களில் தேவையில்லாத வாக்குறுதிகளாலோ இல்லை கொஞ்சம் அதிகப்படியாக உரிமை எடுத்து சில நேரங்களில் செஞ்சுருவாங்க. அதாவது ஒரு தமாஷா சொல்லுவாங்க, எள்ளுனா எள்ளு தாண்டா கொண்டு வரணும், எண்ணெய் ஏண்டா கொண்டு வந்தேன்னு. அது மாதிரி சில பேர் எள்ளுனா எண்ணெயாக நிற்கிறேன்னு சொல்லி எண்ணெயை கொண்டு வந்துட்டாருனாலும் கஷ்டம். சில நேரங்களில் அதுவே பாராட்டு, சில நேரங்களில் அதுக்கே ஒரு ஒரு வசவு அதுக்காகவே ஏற்படலாம். அதனால் நம்ம என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்யணும். உயரதிகாரி எதை கேட்டு செய்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் நாம் அதிகப்படியாக செய்யும்போது பாராட்டுகளும், சில நேரங்கள் அதுக்கே நமக்கு அவப்பெயரும் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் நிறைந்த ஒரு தினமாக இது அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம், சில தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சற்று சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு சேரும். எதிர்பாராத நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இப்போ நீங்கள் ஒரு பெரியவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டிலேருந்து அவங்களுடைய செய்திகள், இல்லை பேர குழந்தைகள், இப்படி குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நிறைத்து தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு சிறப்பான தினமாக, நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த காரியத்தை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் முனைந்து ஈடுபடும் பொழுது நல்ல செய்திகள் சேரும், வெற்றியை பெறுவீர்கள். தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் உண்டு. திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சற்று நிதானித்து செயல்படுங்கள். அவசரமாக செயல்படாதீர்கள். நீங்கள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக உங்களால் முடிக்க முடியும். அடுத்து புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டு சில முக்கிய விஷயங்களை மறந்து போகிறதுனாலையும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள், தேவையற்ற பிரயாணங்கள், சில நேரங்களில் நீங்கள் அசிரதையாக இருக்கும்பொழுது உங்கள் பணம் பிக் பாக்கெட் போகிறது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக உங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக உயரதிகாரிகளை பார்க்குறது, பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது என்ன செய்ய போகிறோங்கிறதெல்லாம் தெளிவாக தயார்படுத்தி கொண்டு செல்லுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும்.
பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு சாதகமான பலன்கள் உண்டு, வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். சில நேரங்களில் வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், அந்த டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. அவசரப்பட்டு எதுலேயும் கையெழுத்து போட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அப்புறம் தவறு என்னமோ உங்கள் மேலே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் கவனக்கோளாறில் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஆகிடும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இல்லை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லாட்டாலும் கூட கடுமையான ஒரு உழைப்பும் கவனமும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும், வெற்றி செய்திகள் வந்து சேரும். எந்த ஒரு காரியத்திலும் அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பாள். சில நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள், அட்வைஸ் சொல்லலாம், அது பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு. இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் இறுதியாக ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் ஒரு சோர்வு இருக்கும், அதிலிருந்து வெளிவருவது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். சில புதிய தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சில புதிய தொடக்கங்கள் வருவதற்கான அறிகுறி தென்படுகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் இருக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் பேசக்கூடிய சில பேச்சுக்களோ உங்களுக்கு அவப்பேரை கொண்டு வரலாம். பேச்சில் மட்டும் சற்று கவனம் தேவை. எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு வந்து சேரும். ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நிகழ்வுகளும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சீரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் உண்டு. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று பிரச்சனைகள் நிறைந்த தினம். பெரும்பாலும் நாம் சரி என்று நினைத்து செயல்படுவது சரியாக இல்லாமல் போகலாம். அதனால் எல்லாமே எனக்கு தெரியும் என்று செயல்படாமல் சில நேரங்களில் சில அட்வைசஸோ இல்லை சில பேருடைய ஒரு ஆதரவோ தேவை. அதனால் தன்னிச்சையாக முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பாக செயல்பட்டாலும் அதனுடைய பூர்ண பலன் உங்களை வந்து அடையுமா என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இருந்தாலும் நம் கடமையை நாம் சரியாக செய்வது தான் நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
நல்ல செய்திகள் வந்து சேரும். சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றன. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்படுங்கள். எந்த காரியத்திலும் நீங்கள் உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டினால் வெற்றிகள் உண்டு. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமான ஒரு தினம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவுமே இல்லை செயல்பாடும் உங்களுக்கு ஆதாயத்தை தன்று வெற்றியை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தா உத்திர நட்சத்திரம், இந்த உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், புகழ் பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனதில் உறுதி வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாய் இருந்து வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம்தான். வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்நோக்கி இருந்தால் நல்லபடியான நல்ல பலனை கொடுக்கும். நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். உங்களுடைய மனம் அமைதியுறும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறதால கலகலப்பாகவும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் பல விஷயனால தடைகளாக இருந்த சில சமாச்சாரங்கள் நடக்கும். சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேரன் பேத்தி இல்லை பிள்ளைகள் இவர்களுடைய தொடர்புகள், அவங்க உங்களை வந்து பார்க்குறதோ இல்லை அவங்களோட நீண்ட நேரம் டெலிஃபோனில் பேசுகிறதோ மன சாந்தியும் நிறைவையும் தரக்கூடியது. குழந்தைகளாலும் பேரன் பேத்திகளாலும் நெருங்கிய உறவுகளாலும் சந்தோஷத்தை பெறக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எதிலுமே சற்று அடக்கமாக செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத சில பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.